சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள். தமிழ்நாட்டின் 17வது சட்டமன்ற பேரவைக்கான பொது தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அளிக்கப்படும் முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள். வாக்குறுதி எண் 1, மகளிர் நலன் குலவிளக்கு திட்டம். சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்பத் தலைவரின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். பேட்டி கொடுக்குறேன்ல, கொஞ்சம் மறுவதற்கு படிக்கட்டுமா? கொஞ்சம் கம்மன் இருங்க தம்பி, தயவு செய்து அப்புறம் எல்லாத்தையும் வெளியே போக சொல்லிடுவோம். அப்புறம் கை தட்டாதீங்க, யார் அமைதியா இருக்கு. இது பேட்டி கொடுக்குறேன்ல, பேசி முடிக்கிற மட்டும். வாக்குறுதி எண் 1, மகளிர் நலன் குலவிளக்கு திட்டம். சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவியின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். வாக்குறுதி எண் 2, ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம். நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். அறிவிப்பு எண் 3, அனைவருக்கும் வீடு அம்மா இல்லம் திட்டம். அம்மா இல்லம் திட்டம் மூலம் கிராமப்புறங்களில் குடியிருப்பதற்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். அதேபோல நகரப்பகுதியில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி அம்மா இல்லம் திட்டம் மூலம் விலையில்லாமல் வழங்கப்படும். அதை போலவே ஒரே குடும்பத்தில் வசிக்கும் பட்டியலின மக்கள் அவருடைய மகன்கள் திருமணமாகி தனி குடித்தனம் செல்கின்ற போது அரசே இடம் வாங்கி அவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். அறிவிப்பு 4, 100 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். 100 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் 125 நாட்களாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கிராமப்புறங்களின் வளர்ச்சிக்கான இத்திட்டம் 150 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டமாக உயர்த்தப்படும். அறிவிப்பு 5, அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம். மகளிருக்கு ரூபாய் 25,000 மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும். தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு மண்டல வாரியாக பலதரப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்கள் கோரிக்கை மனுக்களை பெற்றுள்ளனர். இப்பணி நிறைவடைந்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக குழு தயாரிக்கப்பட்ட அறிக்கையை அறிவிப்புகளாக வெளியிடப்படும் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்கூட்டியே இந்த தேர்தல் அறிக்கை ஏற்கனவே அவங்க 1000 ரூபாய் டிஎம் கொடுத்திருக்காங்க ரூலிங் கவர்மெண்ட். இப்போ நீங்க 2000 ரூபாய் கொடுக்குறேன்ற வாக்குறுதி ஏற்கனவே கடன் சுமை அதிகமா இருக்கும் பொழுது இது எப்படி சமாளிப்போம்? அவர்களுக்கு திறமை இல்லை, எங்களுக்கு திறமை இருந்தது. நாங்கள் ஆட்சி செய்கின்ற பொழுது 5,18,000 கோடி தான் கடன் இருந்தது. எந்த சூழ்நிலை? ஒரு ஆண்டு கொரோனா காலத்தில் கூட அரசுக்கு வரி வருவாய் இல்லாத நேரத்தில் கூட கொரோனாவுக்கு 40,000 கோடி செலவு செய்தோம். நாங்கள் திறமையாக நிதி கையாண்டு நிதி சுமை இல்லாமல் நிதி சுமை குறைவாக இருக்கின்ற சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த நிதி மேலாண்மை அமைப்பை ஏற்படுத்தி நிபுணர் குழு அமைக்கப்பட்டு அந்த நிபுணர் குழு மூலமாக கடன் குறைக்கப்படும், வருவாய் உயர்த்தப்படும் சொன்னாங்க. ஆனால் அதுக்கு நேர்மாறாக நிபுணர் குழு அமைக்கப்பட்ட போது கடன் தான் அதிகரிச்சிருக்குது. சுமார் இந்த ஆட்சி முடிகின்ற தருவாயில் 5.5 லட்சம் கோடி கடன் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆண்களுக்கும் கட்டணமில்லாமல் பஸ் அப்படிங்கிறது மேலும் அதை போக்குவரத்து துறையை ரொம்ப கடுமையான ஒரு நிதி உள்ளாக்காது. அதுதான் நான் சொல்றேன்ல, நிர்வாக திறமை இருந்தால் எல்லாமே சமாளிக்கலாம். நிர்வாக திறமையற்ற சிரிக்கின்ற பொழுதுதான் கடன் சுமை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. அதெல்லாம் என்ன, அதாவது 2ஆம் கட்ட தேர்தலுக்கு முழுமையாக வெளியிடுகின்ற பொழுது இன்னும் பல அறிவிப்புகள் வெளியிடப்படும். எங்களுடைய
தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு ஒவ்வொரு மண்டலமாக போயிட்டு இருக்கிறாங்க, மக்கள்கிட்ட மனு வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னும் கோயம்புத்தூர் மண்டலத்துக்கு போகல. அங்கே போய் பலதரப்பட்ட மக்களையும் சந்தித்து அவருடைய கருத்துக்களை விண்ணப்பம் மூலமாக பெற்று அதையெல்லாம் சேகரித்து அந்த அறிக்கையாக தயாரிக்கப்பட்டு அது ஆய்வு செய்யப்பட்டு அதை அடிப்படையில் மக்கள் என்னென்ன நினைக்கின்றார்களோ அதை எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும்.